ஸ்டாலின் கலைஞர் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவர் அல்ல, மிகப்பெரிய ஆர்கனைசர். ஜெயலலிதா மாதிரி கொங்கு மண்டலத்தை வெற்றி பெற்று தீரணும் அவர் கருதி எடுத்த ஒரு பெரிய ஒரு வெப்பன் தான் செந்தில் பாலாஜி. நான் ஸ்டாலின்ட்ட ஒரு 40 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, அப்போவே தெளிவாக சொன்னேன் அவர்கிட்ட. ஸோ அதிமுகவுடைய பலமான பகுதியாக பார்க்கக்கூடிய கோவை மண்டலத்தில் பாஜகவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சீட் கொடுத்துருக்கணுமா சார்? எல்லாரும் கண்டுக்காத ஒரு இடம், அரசியலை நுணுக்கமாக தெரிஞ்சு கள அரசியல் என்னன்னு தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய இடம். அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதே பாஜக அந்த தவறை செய்துட்டாங்க. மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடிய ஏசி ரூம் அனலிஸ்ட்டுக்கு இது தெரியாது. எப்படி ஆர்கே நகரில் கூடி கும்மாளம் அடித்து நோட்டாவை கீழே கொண்டு போய் தமிழ் தேசியத்தை எமர்ஜியாக விட்டாங்களோ அதே மாதிரி பாஜகவினர் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றுங்கிற லீடர்ஷிப்பை சீமான் கையில் கொடுத்துட்டாங்க. விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு, சென்னை பெரம்பூர் இந்த 2 தொகுதிகளில் போட்டியிடவும் இருக்காரு. வெறும் சினிமா கிளாமர் மட்டும் போதாது. விஜய்கிட்ட இப்போ அது மட்டும் தான் இருக்கு. நம்ம பார்க்கணும், விஜயகாந்த் கிட்ட இருந்த லீடர்ஷிப் குவாலிட்டி விஜய்கிட்ட மிஸ்ஸிங். கமல்ஹாசன் 2.0 வாட்டு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் மாதிரி தான் அவர் நிற்கிறாருங்கிறதான் என்னோட பார்வை. விஜய் என்னதான் நடித்தாலும் கடைசியாக மக்களவைத் தேர்தல்னு வரும்போது ராகுல் கூட போயிடுவார். அதனால் மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறத நாம் சொன்னதுனால தான் ஜனநாயகம் இன்னைக்கும் 26 மே மாதம் ரெசல்ட்டில் தெரிஞ்சு போவோம். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகுது. எதை நான் விஜய் விஷயத்தில் அடிச்சு நோக்கணும்னா, தேமுதிக கடந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க சார். ஸ்மார்ட் மூவ் பை மேடம் பிரேமலதா விஜயகாந்த். எடப்பாடி அணியில் 2.7 எடுத்தவங்க ஸ்டாலின் அணிக்கு கூட போனால் அரித்மெட்டிக்கலி ஏற்கனவே பலமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அணி மீண்டும் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குள்ள டிஃபரன்ஸை ஒரு 5.4 கூட்டம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. தேர்தல் களம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு சார். கரூர் தொகுதியில கடந்த முறை போட்டியிட்ட செந்தில் பாலாஜி இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில களம் காண இருக்காரு சார். கரூர்ல இருந்த அதே ஆதரவும் அதே வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை செந்தில் பாலாஜிக்கு இருக்கா? இந்த திடீர் தொகுதி மாற்றத்துக்கு என்ன காரணமாயிருக்கு சார்? கரூர்ல கடந்த முறை அவர் எடுத்தது பெரிய கால்குலேட்டர் ரிஸ்க். ஓகே, எம்ஆர் விஜயபாஸ்கர் வர்சஸ் செந்தில் பாலாஜி. எல்லா அதிமுக அமைச்சர்களும் அன்னைக்கு இடி சப்போர்ட்டோட போட்டுக்கு 5000 3000 கொடுத்து வெற்றி பெற்றுட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவர் அந்த இடத்துக்குள்ள வெற்றி பெறலான்னா இவருக்கு அரசியலே கேள்விக்குறியாயிருக்கும். அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து ஜெயித்தாரு. இப்போ இவர் கோயம்புத்தூர்ல நிற்கிறது ஸ்டாலின் கலைஞர் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவர் அல்ல, மிகப்பெரிய ஆர்கனைசர். ஜெயலலிதா மாதிரி. ஜெயலலிதாவுக்கே பெரிய ஆர்கனைசிங் பேக் போனாக இருந்தது செந்தில் பாலாஜியும் அவருக்கு நண்பர் அசோக்குமார், இவருக்கு பெரிய தம்பி அசோக்குமார். எனக்கு வேலு கார்த்திகேயன் மூலமா பார்க் கவுன்சில் வைஸ் சேர்மன் இந்த சகோதரர் திருவையாறுல நிற்கிறார்ல அமமுக சார்பா அதிமுக கூட்டணியில், அவர் மூலமா நல்ல அறிமுகமானவர். அவங்க ஜெயலலிதாவுக்கே பெரிய ஆர்கனைசராட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி மேல் உள்ள முரண் காரணமாக இங்கே வரும்போது ஸ்டாலின் கொங்கு மண்டலத்தை வெற்றி பெற்று தீரணும், அந்த தோல்வியை கலைஞர் மாதிரி கூட்டணி கட்சி மூலமாக சமாளிக்கலாம்னு நினைக்காம திமுகவே ஆர்கனைஸ் பண்ணி அதை பெரிய அளவு கொண்டு வரணும்னு அவர் கருதி எடுத்த ஒரு பெரிய ஒரு வெப்பன் தான் செந்தில் பாலாஜி. அந்த வகையில் உள்ளாட்சி தேர்தலில் அவர் பெரிய ஒரு வெற்றியை கொங்கு மண்டலத்தில் பண்ணி கொடுத்தாரு. ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பார்வையோட முத்திரையர் உட்பட எல்லா சமூகங்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் விருப்பணுங்கிற அவரும் எடப்பாடிக்கு சமூகம் தான். அந்த ஒரு பார்வைக்குள்ள அரசியலை புரிஞ்சுக்கிட்டு டவுன் டு எர்த்தாட்டு விஷயங்களை பண்ணார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நான் போய் சொன்னேன், 1 ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு மேலே இளங்கோவன் வருவார், ஒரு பெரிய ஆர்கனைசர் ஒரு இருக்காரான்னு சொன்னேன். இப்போ தான் கடும் போட்டின்னுலாம் எப்போனாலும் எதையாவது ஒரு உள்நோக்கத்தோட கணிப்பு இல்லாமல் சொல்லக்கூடிய கோஷ்டிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கடும் போட்டியெல்லாம் இல்லை, ஈஸி வந்துங்கிற மாதிரி காட்டுச்சு. அந்த உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி ஒர்க்கு, ஈரோடு கிழக்கு செந்தில் பாலாஜி ஒர்க்கு ரெண்டுமே மக்களவை தேர்தலில் 5 விழுக்காடு வாக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உயர்ந்தது. கொங்கு மண்டலத்தில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் வன்னியர் மண்டலத்தில் குறைஞ்சிது. அதனால தான்
24 எலெக்ஷன் சட்டமன்றம் தேர்தல் மாறிப்பட்ட ஒரு தேர்தல் தான், ஸ்டாலின் தலைமைக்கான ஒரு தேர்தல் தான்ங்கிற கருத்தை நான் முன் வச்சுட்டு இருக்கிறேன். ஓகே. இதில் செந்தில் பாலாஜி வந்து அந்த டீம் வந்து ஒரு ஆர்கனைசிங், இதில் ஸ்டாலின் தான் ஆர்கனைசர் ஜெயலலிதா மாதிரி, அதில் ஒரு 5 விழுக்காடு வாக்கு அங்கே உயர்த்தி இருக்கிறாங்க. ஓகே. தென் கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் வேலுமணி ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசர். அவர் வந்து 2021 ஒரு இலையில் எடப்பாடியும் ஒரு இலையில் பன்னீர்செல்வத்தையும் போட்டு 50% வெள்ளாட கொண்டார், 50% முக்குலத்தோர்னு பொதுத்தள கட்சியாட்டு காட்டி கல்யாணங்கள்லாம் பண்ணி அந்த பகுதியில் ஸ்வீப் பண்ணார். ஓகே. இப்போ கொங்கு மண்டலத்துக்குள்ள மாநகர உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது, ஈரோடு கிழக்குக்குள்ள வெற்றி பெற்றதை வச்சு அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக செந்தில் பாலாஜி அந்த களம் கண்டு அவர் தன்னுடைய ஸ்கில்லை நிரூபிக்கிறதுக்கு ஸ்டாலின் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஓகே. இப்போ அதில் கூடுதலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது தேமுதிக கூட்டணி போனது ஒரு அடையாள அரசியலில் அது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பை கொடுக்கும். ஓகே. செந்தில் பாலாஜிக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி கோயம்புத்தூர் அவர் நிற்கிற தொகுதி மட்டுமில்லை மற்ற தொகுதிகளையும் எதிர்கொண்டு குறிப்பாக அங்கே 2021 அதிமுக அணிக்கு பலமாக இருந்த வேலுமணி சென்றிக்கா ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசர், அதுவும் திமுகவுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தலையும் ஈரோடு கிழக்குலையும் நிரூபித்தவர் மீண்டும் கோயம்புத்தூரில் நிரூபித்து அதிக தொகுதிகளை வெற்றி பெறதுக்கான ஒரு முன்முயற்சியாக ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை இது பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் நான் ஸ்டாலின்ட்ட ஒரு 40 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். ஓகே. அப்போவே தெளிவாக சொன்னேன் அவர்கிட்ட, செந்தில் பாலாஜி உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு, 5 விழுக்காடு வாக்கு உங்களுக்கு உயர்த்தி கொடுத்துருக்காங்க கருத்தை சொன்னேன். அதே போல் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள உங்களுக்கு வாக்கு குறைஞ்சிருக்குங்கன்னு சொன்னேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துக்குள்ள நெஹ்ருவும் உள்ளாட்சி தேர்தலில் சேலம் தர்மபுரி பெல்ட்டுக்குள்ள அவர் திமுகவில் உள்ள இன்ஹரண்ட் டிஎம்கே ஆர்கனைசர் அவரும் தெளிவாக பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த இடம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது 21 அரித்மெட்டிக்கில் ஸ்ட்ராங் ஆட்டும், 24க்குள்ள சேர்ந்து வரும்போது உள்ள சில சிக்கல்களையும் சந்திச்சு நிற்கும் போது ரொம்ப நுணுக்கமாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பெரிய அளவில் தேவைப்படுது. அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டும் ரவுண்ட் த கிளாக் 24 ஹவர்ஸ் ஒர்க்கும் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசருங்கிற லெவலில் நம்பர் 1 ஆர்கனைசர்னு கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில். செந்தில் பாலாஜிக்கு அந்த இடத்த ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக ஸ்டாலின் கலைஞர் மாதிரி ஸ்டாட்டஸ்கோ பொலிட்டிஷனாக இல்லாமல் கொங்கு மண்டலத்திலும் சாதிக்கணுங்கிற அந்த எண்ண ஓட்டத்துக்குள்ள ஸ்டாலின் நகர்த்தக்கூடிய நகர்வு தான் செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூருக்குள்ள சீட்டு கொடுத்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை தெளிவாக பார்த்து வெற்றி பாதையை கொண்டு வாங்கங்கிறத ஸ்டாலின் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்க தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். கோயம்புத்தூர் மாவட்டத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த முறை பாஜக ஒரு தொகுதியில தான் போட்டியிட இருக்காங்க. கடந்த முறை கோவை தெற்குல வானதி சீனிவாசன் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை வந்து கோவை வடக்குக்கு வந்து பாஜகவுக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. யார் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கப்படலை. ஸோ அதிமுகவுடைய பலமான பகுதியாக பார்க்கக்கூடிய கோவை மண்டலத்தில் பாஜகவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சீட் கொடுத்துருக்கணுமா சார்? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களா? பாஜக அண்ணாமலை தலைமையில சாதிச்சாங்க. ஓகே. சாதிச்ச அண்ணாமலை பின்னாடி போகலான்னு தான் அந்த கட்சி முடிவெடுத்து எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணாமலை தான் பெரிய தலைவர்னு நயினார் நாகேந்திரன் நெல்லை மாநாட்டில் பேசினாப்புல. தம்பி வா தலைமையை ஏற்கவான்னு அண்ணாமலையை தமிழிசை அம்மையார் சொன்னாங்க. அண்ணாமலை உழைப்பில் தான் 18 விழுக்காடு வாக்குன்னு இவர் ஓபிஎஸ் சொன்னார். ஆனால் இதே அண்ணாமலையும் பாஜகவும் தவறிழைத்த இடம், எல்லாரும் கண்டுக்காத ஒரு இடம், அரசியலை நுணுக்கமாக தெரிஞ்சு கள அரசியல் என்னன்னு தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய இடம், ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள என்டிஏ வராமல் போனது. அண்ணாமலை தலைவராக இருக்கும்போதே பாஜக அந்த தவறை செய்துட்டாங்க. யாரும் இதை வாட்ச் பண்ணலை. மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடிய ஏசி ரூம் அனலிஸ்ட்டுக்கு இது தெரியாது. களத்தில் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் களம்னாலும் சரி, பஸ்ஸெரிப்பில் ஜெயலலிதா அம்மையார் அரெஸ்ட் பண்ணும்போது அதை டாக்டர் ஐயாவுக்காக பாமகவுக்காக என் கடமை, நான் துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர், திருவண்ணாமலையிலிருந்து தருமபுரியிலிருந்து ஒவ்வொரு ஊரும் களத்துக்குள்ளே நின்று மக்கள் உணர்வு என்ன, அரசியல் என்னங்கிறத புரிஞ்ச நமக்கு அது தெரியும். அந்த வகையில் விக்கிரவாண்டியில் பாமகவை நம்பி டாக்டர் ஐயாவை அன்புமணியை நம்பி களத்துக்குள்ள நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காம ஓடுனதிலே சீமான் கிட்ட அந்த லீடர்ஷிப்பை அவங்க கொடுத்துட்டாங்க. திராவிட கட்சிகளுக்கு எதிரான லீடர்ஷிப்பை அண்ணாமலை தலைவராக இருக்கும் காலகட்டத்திலே உள்கட்சி மோதல்ல குழப்பத்தில் நின்னா அது எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை அதை திருப்பி கூட்டணி வராமல் பண்ணிடுவாரோங்கிறதுல மற்ற தலைவர்கள் பண்ணின சதி வேலையில் அந்த லீடர்ஷிப் சீமான் கையில் போயிட்டு அந்த இடைத்தேர்தல் களம்ங்கிறது பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, திராவிடமா தமிழ் தேசியமா, தென்
ஸ்டாலினா சீமானாங்கிற ஒரு இடைத்தேர்தல் களம் தமிழ் மண்ணில் இருந்தது. ஓகே. அந்த களத்தை சீமான் கையில் விட்டுட்டு போனது பாஜகவுக்குள்ள உள்ள உள்குழப்பம். எப்படி ஆர்கே நகரில் தமிழிசை அம்மையார் மேல உள்ள பொறாமை காழ்ப்புணர்ச்சியில் கூடி கும்மாளம் அடித்து நோட்டாவை கீழே கொண்டு போய் தமிழ் தேசியத்தை எமர்ஜியாக விட்டாங்களோ அதே மாதிரி பாஜகவினர் தங்களுக்குள்ள உள்ள கோஷ்டி மோதலில் நண்டு வேலைகளில் அண்ணாமலை மேலே உள்ள பொறாமை காய்ச்சலில் ஈரோடு கிழக்கிலே சீமான் கையில் விக்கிரவாண்டியில் நின்றவங்களுக்கு ஏன் ஈரோடில் கிழக்கில் நிற்க முடியல, வன்னியரில் நம்பி வீரமாக நின்றவங்களுக்கு இங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு ஜாதி கூட இல்லையாங்கிற அந்த கேள்வி, அந்த பிரச்சனை எல்லாம் லீடர்ஷிப்பை திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றுங்கிற லீடர்ஷிப்பை சீமான் கையில் கொடுத்துட்டாங்க. அடுத்து அவங்க செய்த தவறு, இந்த தவறே ஒரு தவறு தான். அடுத்து அண்ணாமலையை நீக்கினது. அண்ணாமலையை நீக்கும் போது என்பவர்கள் அண்ணாமலையை நீக்கக்கூடாதுன்னு மோடி கிட்ட எல்லாம் கடுமையாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். எனிவே அண்ணாமலை நீக்கப்பட்டார், நாங்களே எதிர்பார்க்கல. நீக்கப்பட மாட்டாருன்னு நாங்கள் நம்பி இருந்ததுனால அப்படியே நீக்கி கொடுத்தா நீக்கும் போதே சீட்டை வாங்கணுங்கிறத நாங்கள் சொல்லலை. நாங்கள் அதில் காம்ப்ளசண்டாக இருந்துட்டோம், நீக்க மாட்டாங்கன்னே நாங்கள் இருந்துட்டோம். அதில் மோடியோட பேக்கிங் கம்யூனிட்டி பிராமணர்கள் 90-99 விழுக்காடு பிராமணர்கள், தேசபக்தி தேவபக்தி உள்ள பிராமணர்கள். மோடி சோனியாவை 2 முறை வாஜ்பாய் அத்வானி தோத்தோம், சோனியாவை தோற்கடிக்க முடியாத சூழ்நிலையில் மோடி தோற்றவர்னு தேசபக்தி உள்ள அந்த சமூகம் மோடியை மிகப்பெரிய தலைவராக ஏற்றுக்கிட்டு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்காங்க. ஆனால் மோடி பிரதமராக ஒரு ஓபிசி இருக்கிறதே தாங்க முடியாத ஒரு ஜாதி வரியர் கூட அந்த அண்ணாமலை நீக்கத்துக்குள்ளே இருக்கிறாருங்கிற செய்தி வரும்போதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்குது. எனிவே அண்ணாமலை நீக்கமே ஈரோடு கிழக்கில் நிற்காம ஓடுனது அடி. ஆர்கே நகரில் தமிழ் தேசியத்துக்கிட்ட நோட்டாக்கில போன அடி மாதிரி அது. அதுக்கு பிறகு அண்ணாமலை நீக்கம் அடுத்த அடி. அடுத்து 4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை தான் 2:1 கொடுக்கணும்னு நாமெல்லாம் ஃபைட் பண்ணும்போது வெறும் 4 விழுக்காடு வாக்குக்குள்ள சீட்டை எடப்பாடி கொடுத்தது 3வது அடி. ஸோ இந்த 3 அடியும் தாங்கி நிற்கக்கூடிய பாஜக 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் போது ஒரு 3.5 விழுக்காடு வாக்குக்குள்ள உள்ள ஒரு கட்சியாட்டு குறுகி போகும். அதை தன்னோட திறமையால பலரையும் பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி சூழ்நிலை பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லாக அண்ணாமலைக்கு எதிராக காய் நகர்த்தி அந்த அண்ணாமலையை வீழ்த்தினுங்கிறதுல அவர் தற்காலிக வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகே. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய பங்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும் சார்? அவர் தேர்தலில் திரும்ப போட்டியிட போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுகளும் போயிட்டு இருக்கு, அல்லது அவர் பின்னாடி நின்று தன்னுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் பாஜகவோட வெற்றிக்காக உதவுவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சார்? அது அண்ணாமலை தான் 24 தேர்தலில் கூட்டணி இல்லாம தனித்து நின்று பாஜக போட்டியிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளையும் அவங்க பெற்றிருந்தாங்க. இப்ப திரும்ப அதிமுகவோட சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளவும் இருக்காங்க. 21க்கும் இந்த 26க்கும் என்ன பெரிய மாற்றம் நம்ம எதிர்பார்க்கலாம் சார் பாஜக கிட்ட இருந்து? 24 அண்ணாமலை எடுத்த 11.4 விழுக்காடு வாக்க முழுமையா அவங்க அதுக்குரிய சீட்டை 2:1 வாங்கணும்னு நான் சொன்னேன், வாங்கல. பட் அந்த வாக்காளர்கள் என் கருத்தை ஏத்துக்கிறான். அந்த வாக்காளர்கள் என் கருத்தை ஏத்துக்கிறான். குறிப்பா அந்த வாக்காளர்கள் யாருன்னா இறக்கும் தருவாயிலும் 38 விழுக்காடு வாக்கு பலத்தோட கொண்ட பெருந்தலைவர் காமராஜ் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளுங்கிற அந்த கருத்தை திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் எதிரான உணர்வு கொண்ட ஒரு காமராஜ் ஆதரவு குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை அதை முன்னெடுத்து செல்லும்போது அந்த உணர்வுல வாக்களிச்ச வாக்காளர்கள் தான். அவன் இன்னைக்கு என் கருத்தை ஏத்துக்கிறான். ஒரு அரசியல் பார்வையாளரா மோடியோட ஒரு சப்போர்ட்டரா என் கருத்தை சொல்றேன். அண்ணாமலை அந்த கட்சிக்குள்ள ஒரு முன்னாள் தலைவரா ஒரு கோர் கமிட்டி மெம்பராக இருந்து செயல்படும் போது அவருக்கு பார்ட்டி டிசிஷனுக்குள்ளதான் நின்று அவர் தன்னோட கருத்துக்களை முன்வைக்க முடியும். அண்ணாமலை இந்த தேர்தலில் என்ன முடிவெடுத்து அவருக்கு நல்லதுங்கிறத அவர் மேல உள்ள ஒரு சென்டிமெண்டலா உள்ள ஒரு நல்லெண்ணம் காரணமா காங்கிரஸ் சென்டிமெண்டா உள்ள லீடர்ஸ் யாருனாலும் எனக்கு ஒரு இது உண்டு. அது அவங்க வேற இயக்கத்துல இருக்கலாம், காலகட்டத்துக்கு பிறகு வேற இயக்கத்துல இணைஞ்சு பெரிய உயரத்துக்கு வரலாம். பட் அவங்க அடிப்படை பேர் அந்த இயக்கத்துக்குள்ள இருக்கும்போது அவங்க மேல எனக்கு ஒரு சென்டிமெண்டா ஒரு பற்றுதல் உண்டு. அதே லெவல்ல அண்ணாமலை மீது எனக்கு மிகுந்த பற்றுதல் உண்டு. அண்ணாமலை என்ன முடிவெடுக்கணும், அவர் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பர்சன் ஆல்சோ ங்கிறத நான் என் கருத்தை அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவர் தான் முடிவெடுக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவு எடுக்காருன்னு. ஓகே சார், இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறிப்பா மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருச்சி கிழக்கு. காரணம் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு, சென்னை பெரம்பூர் இந்த 2 தொகுதிகளில் போட்டியிடவும் இருக்காரு. குறிப்பா சிறுபான்மையினருடைய வாக்குகளை குறிவச்சு இந்த தொகுதியில் விஜய் களமிறங்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் பொதுவா முன்வைக்கப்பட்டு வருது. விஜய் 2 தொகுதிகளில் டார்கெட் வச்சிருக்காரு, அவருக்கான வெற்றி சாத்தியமா? அந்த கள நிலவரம் எப்படி இருக்கு சார்? கமலஹாசனோட மக்கள் நீதி மையம்
2.5 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாங்க. ஓகே. ஆனால் கமல்ஹாசன் கோயம்புத்தூரில் 30 விழுக்காடுக்கு மேலே எடுத்தார். காரணம், ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு மக்கள் அவர் தொகுதியில் ஓட்டு போடுறாங்க. ஓகே. தினகரன் ஆர்கே நகர்லேயே ஒரு பெரிய ஸ்டாராக 50 விழுக்காடு இடைத்தேர்தலில் எடுத்தவர். ஓகே. சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு அமமுக வந்து 2.5 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாங்க. ஓகே. ஆனால் அவர் கோயில்பட்டியில் 30 விழுக்காடு வாக்குக்கு மேலே எடுத்தாங்க. 2 நட்சத்திர அந்தஸ்து உள்ள வேட்பாளருங்கிற ஒரு அந்தஸ்துல 2 தலைவர்களாக அவங்க எடுத்தாங்க. அதே நட்சத்திர அந்தஸ்து விஜய்க்கும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா கரண்ட்ல வந்து கமல்ஹாசனோட வெறி பிடிச்ச ரசிகர்கள் இருக்காங்க. பட் கமல்ஹாசன் களத்தூர் கண்ணமாவில் இருந்தே இருக்காரு. இந்த லாங்கிவிட்டி அதிகம். கமல்ஹாசனுக்கு லாங்கிவிட்டி எல்லாம் விஜய்க்கு எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இப்பவே வந்து கமல்ஹாசனோட ஏஜ்டு டல்னஸ் உள்ள ஆள் மாதிரி முகத்தோட்டங்கள்லாம் இருக்குது கம்பேரிட்டிவ் இல்லை. பட் கரண்ட்ல அவருக்கு தீவிர ரசிகர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவருக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டியில அவருக்குன்னு லீடர்ஷிப்புக்கு ஓட்டு விழும். அது கமல்ஹாசன் உதாரணம், இவர் தினகரன் உதாரணம். இன்னும் சொல்ல போனா விஜயகாந்தும் ஒரு உதாரணம். ஆனா விஜயகாந்த் உதாரணம் வெறும் கிளாமரை தாண்டி லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்து. எங்க அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல 2004 திருமாவளவன் வர்சஸ் ராமதாஸ் தான் போலரைசேஷன் வரும்னு நம்ம ரஜினி தரப்பிட்ட சொல்லியும், அவர் வந்து ஏடிஎம்கே ஆதரவு பெற்ற பாஜக சங்கராச்சாரியார் கேண்டிடேட் தடா பெரியசாமி ஆதரிச்சு அது வந்து டெபாசிட் இழந்து போச்சு. அந்த ராமதாஸ அண்ணன் ரஜினிகாந்த் சேலஞ்சை தோற்கடிச்ச ராமதாஸ 2006ஆம் ஆண்டு சிங்கத்தை அதன் குகைக்குள்ளே சந்திச்ச மாதிரி வெட்டுனா வெட்டுறதுக்கும் குட்டுனா குத்துறதுக்கும் அடினா அடிக்கிறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேப்டன் விஜயகாந்த் வந்து மதுரையில் பிறந்தவர் விருத்தாச்சலத்தில் வந்து கேட்டார். அது மட்டுமில்ல, அவரு பாபா படப்பெட்டியை பகல்ல தூக்கிட்டு போயிருக்கணும், இருட்டில் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் அந்த இஷ்யூவை எடுத்தாரு. புலக்கடை வழியா வந்து வளமான லாகாக்களை வாங்கிட்டாருன்னு அடிச்சார். அதான் ரஜினிகாந்த தோல்வியடைய செய்த பாமக கிட்ட ஊதி பறக்க விட்ட பலூன்ல ஊசி வச்சு குத்தி ரஜினி ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டேன்னு சொன்ன ராமதாஸ களத்துக்குள்ள நேரடியா விருத்தாச்சலத்துல விஜயகாந்த் சந்திச்சாரு. அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை தான் இந்த இடத்துக்குள்ள நான் வரேன். வெறும் சினிமா கிளாமர் மட்டும் போதாது. விஜய்கிட்ட இப்ப அது மட்டும் தான் இருக்கு, நம்ம பார்க்கணும். விஜய்கிட்ட இப்போது வெறும் சினிமா கிளாமர் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி விஜயகாந்த் கிட்ட இருந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோ 234 தெளிவா ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி 214 போட்ட மாதிரி போடல. அவர் வந்து ஷெரீப் அவருக்கு ஒரு சமூக நீதிக்கும் இஸ்லாமிய மைனாரிட்டிக்குமான ஒரு கட்சியை நண்பர் ஷெரீப் வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு சீட்டு போட்டிருக்காரு, கூட்டணி தான் அது. ஆனா மிசில்ல கொடுத்த மாதிரி தோற்றத்தை பொய்யா கொடுக்கிறாரு. முஸ்தபா பாய்க்கு வந்து தினகரன் கூட இருந்தவர், அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்திருக்கிறாரு. ஜெகநாத் மிஸ்ராவுக்கு ஒரு சீட்டை கொடுத்திருக்கிறாரு. சோ இவர் கூட்டணி தான் வச்சிருக்கிறாரு. அவர் ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுங்கிறதுல போல்டா நின்னாரு. இவரு திருமாவளவனுக்கு நீ பன்னீர் தெளி நான் சந்தனம் பூசுன்னு செயல்பட்டாரு. அன்புமணிக்கு நீ பன்னீர் தெளி நான் சந்தனம் பூசுறேன்னு செயல்பட்டாரு. சோ அந்த இடத்துல அவருக்கு கிளாரிட்டி இருந்த அவர்கிட்ட. தேர்தலுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி வந்தாரு. இவர் மக்களவை தேர்தலே வந்து லெட்டர் பேடா இருந்தார். மக்களவையில 39 போட முடியாம ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டில போலரைசேஷனை உடைக்காம வேடிக்கை பார்த்தாரு. சீமான் கூட களத்துக்குள்ள நின்று போலரைசேஷனை உடைக்க பார்த்தாரு. இப்போ போலரைசேஷன் தான் வரப்போகுது. ஸோ நீங்க இந்த ஏரியா வட தமிழகத்தில் போலரைசேஷன் வரும். இப்போ நிற்கிறது பெரம்பூரும் திருச்சியும் தானே. விஜயகாந்த் கிட்ட இருந்த லீடர்ஷிப் குவாலிட்டி விஜய்கிட்ட மிஸ்ஸிங். கமல்ஹாசன் 2.0 வாட்டு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் மாதிரி தான் அவர் நிற்கிறாருங்கிறதா என்னோட பார்வை. அதே போல திருச்சியில ஏற்கனவே அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் அவர்கள் இந்த முறையும் தேர்தலில் அங்க திமுக சார்பாக போட்டியிட இருக்காங்க. பெரம்பூர் தொகுதியை பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. திலகபாமா அவர்களும் இந்த தேர்தலில் களம் காண இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது கொஞ்சம் போட்டியா இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார் இது மூலமா? கமலஹாசன் நல்ல ஓட்டு எடுக்கும் போது திமுக அங்க நிக்கல, தினகரன் நல்ல ஓட்டு எடுக்கும்போது திமுக அங்கே நிற்கல. இப்போ 2 இடத்துலையும் உதயசூரியன் நிற்குது. ஸோ விஜய் 2 இடத்துலையுமே வந்து கமல்ஹாசன் தினகரன் சந்தித்ததை விட பெரிய சேலஞ்சை சந்திக்கிறார். நீங்கள் பாமக நிற்கிறது அதிமுக நிற்காததை விட கொஞ்சம் பெட்டர்னு கருதலாம். பட்டு அவங்களும் வந்து வன்னியர் பின்பலம் உள்ள கட்சி. ஒரு நாடார் பட்டிவீரம்பட்டி சுந்தரபாண்டிய நாடார் அவங்க குளத்திலிருந்து வந்த அவரோட இமேஜை பெருசாக பண்ணக்கூடியவங்க. பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலி அந்த இடத்துக்குள்ளேயே சுந்தரபாண்டியனார் பேரை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நாடார் சமூக பெண்மணியை கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. ஸோ
சிட்டியை பொறுத்தளவில் அதிமுக, பாஜக, பாமக மூணுமே ஒருங்கிற லெவலில் தான் இருக்க முடியும். ஓகே. ஸோ அதில் அதிமுகனுக்கு அதாவது ப்ளஸ் ஒன்றும் பாமகனுக்கு அது பெரிய மைனஸ் ஒன்றும் சொல்ல முடியாது. இவங்களுக்கும் ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக பாமக சென்ட்ரிக்கா வன்னியர்களும் நாடார் சமூகத்தில் பெரிய ஆக்டிவிட்டீஸாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அளவுக்கும் திலக பாமாவுக்கு ஒரு வேல்யூ இருக்கனால அவங்கள பாமகவை கொடுத்துருக்குங்கிறனால அவங்கள அதிமுக பெரிய இதுங்கிற மாதிரியோ அங்கே தூக்கி பேச முடியாதுங்கிறதான் என்னோட கருத்து. ஓகே சார். ஸோ அங்கே பாப்புலாரிட்டி வைஸ் விஜய் ஏறுவார், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் வைஸ் உதயசூரியனில் ஆடி சேகர், ஆர்கனைசேஷன் வைஸ் நெட்வொர்க் வைஸ் பலமாக தான் இருப்பார். ஓகே சார். அதே மாதிரி சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம். பாஜக இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் கூடுதலான உழைப்பும் கொடுத்திருக்காங்க. குறிப்பா டி நகர், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளில் களம் காண்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு மயிலாப்பூர் தொகுதி மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? பாஜக இன்னும் வளர்ந்துருக்குன்னு ப்ரூவ் பண்ணாதான் அவங்களுக்கான சீட் இங்க கொடுப்பாங்களா சார் அதிமுக? இல்லை, நாம சொன்னல முதல்ல சொன்னோம் இல்லையா, ஓகே, அண்ணாமலை நீக்கும் போதே சீட் எண்ணிக்கை கேட்டு வாங்கியிருக்கணும். நம்மளும் காம்ப்ளசண்டா அதை சொல்லாமல் விட்டுட்டோம். இப்போ நீங்கள் வந்து சசிகலாவை கிராக் டவுன் பண்ணுங்கிறத பிஎம் கிட்ட சொல்லி அதில் வெற்றி பெற்றது நாம தான். காரணம் மோடியை நீச்சுன்னு சொன்னால் அதை சொல்லக்கூடிய பிரியங்கா காந்தியை லீச்சு, இந்திரா காந்திக்கு பேத்தியாக இருந்தாலும் நீ எச்சி பெண்மணின்னு பதிலடி கொடுக்கக்கூடியவங்க, மணிசங்கர் ஐயரை லீச்சுன்னு சொல்லக்கூடியவங்க. நம்ம கருத்து மோடிக்கான நன்மைக்காக இருக்குங்கிறவள நம்ம கருத்துக்கு என்னைக்கும் மோடிக்கிட்ட ஒரு வெயிட்டேஜ் தனியாக உண்டு. அந்த வகையில் சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்னேன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, பெரிய மதிப்புக்கு மரியாதைக்குரியவர் ஐயா சத்திரன் குருமூர்த்தி, அது வேற விஷயம். பொன்னாறு, இல கணேசன்ஜி, இவங்க கருத்தை மீறி சசிகலா மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு நாம சொன்ன கருத்து இன்னைக்கும் தெளிவா நிற்குது. அதுபோல விஜய் வந்து என்னதான் நடிச்சாலும் பிஜேபி கூட டீல் பேசினாலும் கடைசியா மக்களவைத் தேர்தல் வரும்போது ராகுல் கூட போயிடுவார். அதனால மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறத நாம சொன்னதுனால தான் 8ஆம் தேதியே ஜனநாயகத்துக்கு சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நம்ம சொன்னதின் விளைவு தான் ஜனநாயகம் வந்து இன்னைக்கும் வந்து மக்களை சந்திக்க முடியாம அந்த படப்பெட்டிக்குள்ள முடங்கி கிடக்குது. அந்த ஜனநாயகன் விஷயத்துல பாஜகவோட உள்ளீடு தலையிடம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? சென்சார் போர்டு ராகுல் காந்திக்கு ஆளுன்னு தான் அடிச்சாங்க, அதுல எந்த சந்தேகம் இல்லை. நான் 8ஆம் தேதி அதை டிக்ளேர் பண்ணேன். ஆனா பாஜகவில் ஒரு லாபி அவரை கூட்டணி கொண்டு வர்றதுக்கும் அவர்கிட்ட ஒரு லாபி பாஜகவோட மிரட்டியாவது கூட்டணி கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா பாஜக அண்ணாமலை நீக்கத்தின் போதே பிடிய எடப்பாடி கிட்ட விட்டுட்டாங்க. பிடிய விட்டும் போறது எடப்பாடி டஃப் பார்கெனர், அவர் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபருங்கிற லெவலில் தான் அவர் கொடுப்பாரு. அவர் தன்மையில் அவர் எடப்பாடியை நீக்கதனி விளைவில் பாஜக அந்த இடத்துக்குள்ள பலகீனப்பட்டு போனாங்கிறதா உண்மை. வேளச்சேரியில் தம்பி சூர்யா ரொம்ப பிரமாதமாக பண்ணி வச்சிருந்தான். எக்கச்சக்க நன்கொடைகள் மக்கள் தொண்டை நாட்டு பெரிய அளவு பண்ணியிருக்கான். அவனுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். அதே மாதிரி வினோத் பி செல்வம், அவர் ஒரு அசிமிங் லீடராட்டு பாஜகக்குள்ள வர்றான் தம்பி. அவரும் ஒர்க் பண்ணி வச்சிருந்தாங்க, சீட்டு கிடைக்கல. ஒரே ஒரு சீட்டு தான் மயிலாப்பூர். அது வந்து கடந்த முறை 20 தொகுதிகள் பாஜக கொடுத்திருந்தாங்க, இந்த முறை 27 தொகுதிகள் கூடுதலா கொடுக்கப்பட்டிருக்கல சார். கடந்த முறை ரெட்டை தலைமையா இருந்தாரு, 33 விழுக்காடு வாக்குலர் பெறக்கூடிய அளவுக்கு இருந்தாரு. இந்த முறை ஒற்றை தலைமையாகி 20 விழுக்காடுக்கு வந்துட்டாரு. 10.5 அவர் கொடுத்ததின் விளைவாக வட தமிழகத்துல அவர் சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல 1980 மக்களவை எம்ஜிஆரை விட 2009 மக்களவை ஜெயலலிதா விட பெரிய தலைவர், மக்கள் சக்தியில மு.க. ஸ்டாலினை விட பெரிய தலைவர். ஆனா எந்த காலமும் 40 விழுக்காடு 35 விழுக்காடுங்கிற ரேஞ்சில் குறைஞ்சபட்சம் 30 விழுக்காடு குறைஞ்சி அதிமுக தென் மாவட்டங்களில் போனதில்லை. இப்போ 8 விழுக்காடு திருநெல்வேலி, 9 விழுக்காடு ராமநாதபுரம், 13 விழுக்காடு தேனி. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஒரு பலகீனப்பட்டிருக்கிறாரு. இந்த பலகீனத்தை மையமா வச்சு சீட்டு வாங்கியிருக்கணும் பாஜக. அதைத்தான் 2:1 வாங்கணும்னு நான் சொன்னேன். என் கருத்தை வாக்களித்த நாடார்கள், முக்குலத்தோர், சௌராஷ்டிரா, பிராமணர்கள், யாதவர்கள், முத்தரையர்கள் வந்து ஏத்துக்கிறான். பாஜக ஏமாந்துட்டு நம்ம ஓட்டுக்குரிய சீட்டை வாங்காதவனுக்கு ஓட்டு போடணுங்கிறதெல்லாம் அந்த மக்கள் சொல்றான், என்கிட்ட பேசுறான். ஆனா அதே வேளையில தலைமை வந்து தங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதுங்கிற லெவல்ல மக்களவை தேர்தலில் உள்ள அந்த அச்சீவ்மெண்ட்டுக்குரிய சீட்டை வாங்காம ஏமாந்துட்டாங்க. ஓகே சார்.
தேமுதிக வந்து கடந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க சார். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இந்த மூவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வெரி ஸ்மார்ட் மூவ் பை மேடம் பிரேமலதா விஜயகாந்த், டிஎம்டிகே ஜெனரல் செக்ரட்டரி. ஓகே. ஸ்டாலின் 47.3 விழுக்காடு வாக்குல இருக்கிறாரு. எடப்பாடிக்கு அணி வந்து எப்படிதான் போனாலும் அரித்மெட்டிக்லி வந்து அதை விட ரொம்ப கீழே தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ எடப்பாடி அணியில 2.7 எடுத்தவங்க ஸ்டாலின் அணிக்கு கூட போனா அரித்மெட்டிக்கலி ஏற்கனவே பலமா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அணி மீண்டும் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குள்ள டிஃபரன்ஸை ஒரு 5.4 கூட்டம். கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தா இன்னும் கூட்டம். அதை குறைஞ்சபட்சம் அரித்மெட்டிக்கலி 5.4 விழுக்காடு வாக்கு எடப்பாடி தலைமைக்கும் ஸ்டாலின் தலைமைக்கும் இடையில தேமுதிக எடப்பாடி கிட்ட இருந்து ஷிஃப்ட் ஆகி திமுக ஸ்டாலின் தலைமையில அணிக்கு வர்றதுல அந்த கெயின் இருக்குது. அதை அவங்க தெளிவா பண்ணாங்க. அடுத்தால ஸ்டாலினுக்கு பரையர் சமூகம் கிறிஸ்தவ முஸ்லீம் கன்சால்டேட் ஆகுறாங்க. கூடவே பரையர் சமூகத்தோட இணைந்து தெலுங்கு தாய்மொழி மக்களும் கன்சால்டேட் ஆக முடியும். ஏற்கனவே விக்கிரமாண்டியிலையும் ஈரோடு கிழக்குல அது நடந்திருக்கு. ஈரோடு கிழக்குல 100 விழுக்காடு அருந்ததியர்களும் 100 விழுக்காடு நாயுடு சமூக மக்களும் சீமானுக்கு நாம் தமிழர் அரசியலுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கன்சால்டேட் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம வாக்கு வங்கி அங்கே கன்சால்டேட் ஆகும்போது நம்மளும் அதை முழுமைப்படுத்தி நிற்கும் போது நமக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகம்னு அவங்க இந்த அணியில சேர்ந்திருக்காங்க. குறிப்பா அவங்க எடப்பாடி அணியில இருந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சிக்கலாயிருக்கும். 10.5 வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தப்புன்னு சொன்னவங்க பிரேமலதா அம்மையார். ஸோ மன்னியர்கள் ஓட்டு அதிமுக பாமக அணியில இருந்து அவருக்கு வராது. அதே வேளையில பரையர் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு வந்து திமுக அணியால அவருக்கு எதிராக போகும். ஸோ அப்போ உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு. இப்போ வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க 10 சீட்டு வாங்கிக்கிட்டு ஒரு போலரைசேஷனுக்காக தெலுங்கு தாய்மொழி மக்கள் நாயுடு, ரெட்டி, போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், தென் 24 மணி தெலுங்கு செட்டியார் போன்றவங்களோட ஒரு போலரைசேஷனுக்கும் கேப்டன் விஜயகாந்த் மீது பற்றல் கொண்ட தமிழ் ஜாதி வாக்குக்கும் திமுக அணிக்கு பெரிய பிளஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கும் பெரிய அணியில் இருக்கிறதும் பல சமூக குழுக்கள் ஆதரவு பெற்ற அணியில் இருக்கிறதுக்கும் வெற்றி ஸ்ட்ரைக்கிங் ரேட்டும் அவருக்கு பெற்றா இருக்கும். அருமையான முடிவை, நல்ல முடிவை பிரேமலதா அம்மையார் எடுத்திருக்காங்க. ஓகே சார். தென்மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி பகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிமுக திமுக இல்லாம பாஜக காங்கிரஸ் வந்து அங்க அதிக தொகுதிகளில் போட்டியிடுறதையும் நம்ம பார்த்திருப்போம். இந்த முறை சாத்தூர் தொகுதியில நயினார் நாகேந்திரன் களமிறங்க இருக்காரு. கடந்த தடவை திருநெல்வேலி தொகுதியிலையும் களமிறங்கி இருந்தாரு. பாஜக இருக்கக்கூடிய இப்ப சட்டமன்றம் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் இந்த மாதிரி தொகுதி மாறி போட்டியிட இருக்காங்க சார். அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சார் சாதகமா இருக்கும்? அவங்க தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில நின்னாரு. அதிமுக திருநெல்வேலியில தச்சை கணேச ராஜாவுக்கா கேட்கான்னு சொல்லும்போது அவர் சாத்தூருக்கு வர்றதா சொல்லியிருக்கிறாரு. சாத்தூர்ல அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான். அவர் பல களங்களை கண்டவர். தேர்தல்களில் அவரோட உழைப்பால அந்த தொகுதியில வந்து பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஓட்டை தாண்டி ஓட்டு எடுக்கிறவர். அதனாலதான் வந்து நான் அண்ணாமலையை நீக்கக்கூடாதுன்னு சொன்னனே தவிர நயினாரை போட்டது சரியான ஒரு தேர்வு தான். ராமநாதபுரத்தில் 30 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாரு 2019. இப்போ நெல்லையில் 30 விழுக்காடு வாக்குக்கு மேலே எடுத்திருந்தா நல்ல ஓட்டு. ஸோ அந்த வகையில் ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர், அந்த வகையில் சாத்தூரில் அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்கிறார். இந்த தேர்தல் கிட்டத்தட்ட 4 முனை போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. எல்லா கட்சிகளுமே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தாவேகா தாங்கள் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தலாகவும் இந்த தேர்தல் இருக்கு. அவங்களுக்கான வாக்கு சதவீதம் எப்படி அதிகரிக்கும்னு பார்க்கலாம் சார். அவங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது பெரும்பான்மையா இருக்கா சார் தென்மண்டலத்தை பொறுத்த வரைக்கும்? க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியில் ஒருத்தர் 214 போட்டால் ஒரு வாக்கு வலிமா வரும். அது கமல்ஹாசனுக்கு 39 போட்டு வந்தது. விஜயகாந்துக்கு 214 போட்டு வந்தது. இவரும் கஷ்டப்பட்டு 214 போட்டுட்டாரு. இவர் தலைமைக்கு மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போறாங்கிறது 26 மே மாசம் தெரியும். ஒரு சில சிக்கல்களை அவரும் பண்ணி வச்சிருக்கிறாரு. சூழ்நிலையிலும் பெரிய சிக்கல் இருக்குங்கிறத நான் பதிவு பண்றேன், அவ்வளவுதான். விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு களத்துக்கு வரும்போது 3வது அரசியல் சக்திகள் இல்லாத இடத்துல அவர் 9 விழுக்காடு வாக்கு சராசரி எடுத்தார். 3வது அரசியல் சக்திகளாக பாஜக, புதிய தமிழகம், ஃபார்வர்ட் பிளாக், சுயேட்சைகள், ராஜசேகரன், ராஜேந்தர், ஜி சிவா, டாக்டர் கண்டே, மயிலாப்பூர் பாஜக, இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல அவரால் சராசரி 3 to 4 விழுக்காடு வாக்கு தான் சுமார் 34-35 தொகுதிகளில். 3வது சுயேட்சைகளாக எர்ணாவூர் நாராயணன் அம்பாசமுத்திரில் 2 விழுக்காடு தான் எடுத்தார்.
ஓகே. இப்படி மூணாவது சக்திகள் நின்ன இடத்துல பாஜக மூணாவது சக்தியா நின்ன கிள்ளியூர்ல ஒரு விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாரு. ஓகே. ஆனா மூணாவது யாரும் சக்தியா இல்லை திருப்பரங்குன்றத்திலையும் திருமங்கலத்திலையும் 15 விழுக்காடு வாக்கு எடுத்தார். ஓகே. ஸோ இந்த ஒரு தன்மை வந்து விஜயகாந்த் வந்தபோதே அந்த பேட்டர்ன்ல இருந்தது. இப்போ மூணாவது எல்லா தொகுதியிலுமே சீமான் வந்து 8 விழுக்காடு இருக்கிறார். ஓகே. அப்படி களத்துக்குள்ள சீமானை மோதிக்கிட்டு தான் மற்றவங்களை நோக்கி போக முடியும். ஓகே. விஜய் களத்துக்குள்ள யாரும் இல்லாத போது 9-10 வந்த இடத்துல மற்றவங்க களத்துக்குள்ள இருந்த இடத்துல 3-4 சுருங்கிட்டார் விஜயகாந்த் சுருங்கிட்டார். ஓகே. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன்ல களத்துக்குள்ள இருக்கக்கூடிய சீமான்ட்ட முதல்ல மோதனுங்கிற ஒரு சிக்கல் விஜய்க்கு இருக்கதான் நான் பார்க்கறேன். ஓகே. ரெண்டாவது விஜயகாந்த் வரும்போது ஹீரோவா வந்தார். இவரு 8 மாசம் முன்ன கட்சி ஆரம்பிச்சு களத்துக்குள்ள வந்தார். இவரு 2024 கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு பிரிவு மக்களுக்கு எதிரான தன்மை கொண்டவருங்கிறத காட்டியிருக்கிறார். ஓகே. அது ஓட்டிங் பேட்டர்ன்ல எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு பார்க்கணும். ஓகே. கூட்டம் வருது, ஆனா வரும்போதே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர், பாஜகவுக்கு எதிரானவர், இந்துக்களுக்கு எதிரானவருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை முதல் ரவுண்டே வந்து காட்டியிருக்கிறாரு. இன்னொன்னு கமல்ஹாசன் மாதிரி, கமல்ஹாசன் கூட 39 போட்டாரு, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. அடுத்து அவரு கமல்ஹாசன் மாதிரி விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர்ல இடைத்தேர்தல் நிற்காத மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நிற்கல. அடுத்து அவரு கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் தலைமையில் ஒரு கூட்டணி அமையாது. விஜயகாந்தாவது 8-4-5 பதத்தை நிரூபிச்சு 8-10-5 பலத்தை நிரூபிச்சனால மக்கள் நல்ல கூட்டணி அமைஞ்சு அவன் முன்னாடி ஒரு கூட்டணி அமையாது. எங்க அண்ணன் திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் இருப்பாருன்னு விக்கிரவாண்டி மாநாடு நடந்ததுமே விஜய்கிட்ட சொன்னார். அப்போ விஜய் பண்ண தப்பு, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்து ஒரே ஒரு சிஏ எதிர்ப்பு மட்டும் ஒரு காரணமா சொல்லி இருந்ததுல அவர் கலர் ஓரளவு மக்களுக்கு புரியுது. ராகுல் காந்திக்கு ஆதரவான ஒரு, அதனாலதான் ஜனநாயக படம் அடிச்சு நொறுக்கப்பட்டது. ரெண்டாவது அவரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லி கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு யாரும் வரல. மூணாவது அவர் இடைத்தேர்தலில் கமல்ஹாசன் 2.0 வாட்டு விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் அவர் நிக்கல. நாலாவது அவரோட இது பார்த்தா கேண்டிடேட் கடைசி நிமிஷம் இரவல் கேண்டிடேட்டா வாங்கி அவர் நிற்கிறார். அஞ்சாவது இன்னைக்கு சீமான் ஒரு விஷயத்துல ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, ஊழல் வழக்குக்கு கைதானவங்கன்னு கன்விட் ஆனவங்கன்னு சீமான் சொல்றாரு. இவர் கேண்டிடேட் போடுறதுக்கு ஆள் இல்லாம எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி 100 கேண்டிடேட் இரவலா, செங்கோட்டையன், இவரு சத்யபாமா, இவரு ஜேசிடி பிரபாகர், இப்படி இரவல் கேண்டிடேட் வாங்கியிருக்கிறார். இதெல்லாம் இவருக்கு பேக்கேஜா மைனஸ் பாயிண்டா இருக்கும் நான் கருதுறேன். பிளஸ் பாயிண்ட் நான் கருதுறது விஜயகாந்த் கமல்ஹாசனை விட கரண்ட்ல வந்து பாப்புலாரிட்டி ரேட்டிங்ல க்ரௌட் பில்லிங் கெப்பாசிட்டியில இருக்கிறாரு. ஸ்டாலின் எடப்பாடி சீமானோட க்ரௌட் பில்லிங் கெப்பாசிட்டியில இருக்கிறாரு. நான் மைனஸ்களையும் சொல்லிட்டேன், இது மட்டும்தான் பிளஸ்ஸா இருக்குது. அவருக்கு ஃபேஸ் மட்டும்தான் பிளஸ்ஸா இருக்குது. 26 மே மாசம் ரெசல்ட்ல தெரிஞ்சு போகும். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகுது. எதை நான் விஜய் விஷயத்துல அடிச்சு நொறுக்கணும்னா, 2 ஜாதி கட்சியாட்டு சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய ஒரு விழுக்காட்டுல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்த சீமான் பலகீனப்படுத்தி 8.2க்கு வந்துட்டார். 2024 எடப்பாடி பழனிசாமி நாங்க பிரதமரை முடிவு பண்ணுவோம், பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிகள்னு சொல்லி சீமான் சொன்ன அதே கருத்தை எடுத்து புரட்சி தமிழர்னு தன்னை முன்னிறுத்தி தேசிய கட்சிகள் தேவையில்லைன்னு களமாடினாரு. ஒரு தோல்வியிலே சுருண்டு போய் மக்களவை தேர்தலிலே பாஜகவுக்கு எதிராக போனவர் தான் எந்த பாஜக மைனஸ் சிவி சண்முகம், கேபி முனுசாமி, இவரு செங்கோட்டையன், ஜெயக்குமார்லாம் வச்சு பேச வச்சவர் அதே பாஜக குட்டே சரண்டர் அடிச்சு சீமான் ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டோட துணிவா நிற்கும் போது இவர் வந்து பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காதது சீமானுக்கு இமேஜ் உயர்ந்திருக்குது. என்டிஏ நிற்காதது களத்துல சீமானுக்கு இமேஜ் உயர்ந்திருக்குது. இதெல்லாம் மறக்கடிக்கும் விதமாட்டு ரியல் பொலிட்டிக்ஸா சீமான் புதுச்சேரியில எடப்பாடியை 4வது தள்ளினது, சீமான் கன்னியாகுமரியில் எடப்பாடியை 4வது தள்ளினது, விளவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன சீமான் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி, செங்குந்தர், பறையர் போன்ற சமூக மக்களின் வாக்களை எடுத்து எடப்பாடியை 4வது தள்ளினது போன்ற விஷயங்களை விஜய்ங்கிற ஒரு மாய பிம்பம் ஏட்டு சுரக்கா கருத்து கணிப்பை வச்சு மறைக்க பார்த்தாங்க. அதைத்தான் நான் பெருமாள் மணி விமர்சனம் பண்ணினேன், ஒத்துக்கிட்டார் அவரு. இவர் செந்தில்வேல் சகோதரரை பண்ணினேன், ஒத்துக்கிட்டாரு. நீங்க ப்ரிடிக்ஷன் என்ன வேணாலும் சொல்லுங்க, நடந்த விஷயத்த ஒருத்தர் கிடைக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட கில்லிங் சைலன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல தான் நான் விஜய் தொடர்பான துக்ளக் இந்தியாவுக்கு கருத்து கணிப்பு அரசியலை நான் எதிர்த்து பேசினேன், கள அரசியலை நான் பேசினேன். கருத்து கணிப்பு அரசியலோட நண்பகத்தன்மை உண்மை நிலைமை என்னங்கிறது சீயிங் இஸ் பிலீவிங்.
மே மாதம் 6ஆம் தேதி ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிடும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் களம் எப்படி அமையுது, வெற்றி யாருக்கு அமையுதுங்கிறது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி தம்பி.